திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை தமது பாகன் உதயகுமார், அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரை தூக்கி போட்டு மிதித்து கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யானைக்கு இருவரும் பழம் கொடுக்க முயன்ற போது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டது. வன அலுவலர்கள் யானையை பார்வையிட்டனர். பெண் யானைக்கு மதம் பிடிக்காதே, பிறகு ஏன் இப்படி நடந்து கொண்டது என்பது பற்றி அறிய முற்பட்டனர். அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்தனர். அப்போது செல்ஃபி எடுக்க முயன்ற போதுதான் யானை தாக்கியது தெரிந்தது. பாகனின் உறவினர் சிசுபாலன் யானையை மிக நெருக்கத்தில் செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளார். அப்போது கோபமடைந்த யானை சிசுபாலனை தாக்கியுள்ளது. அவரை காப்பாற்ற முயன்ற பாகன் உதயகுமாரையும் யானை தாக்கியுள்ளது. 2 பேர் இறந்ததால் திருச்செந்தூர் கோவில் நடை 45 நிமிடங்கள் அடைக்கப்பட்டது. சடலங்கள் அகற்றப்பட்டு பரிகார பூஜைகள் செய்த பின் மீண்டும் நடை திறக்கப்பட்டது. தெய்வானை யானை 2006இல் இக்கோயிலுக்கு வந்தது. அதன்பின் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அனுப்பப்பட்டது. அங்கு ஒரு பக்தரை தாக்கியதில் அவர் இறந்தார். இதனால் தெய்வானையை திருச்சியில் உள்ள யானைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பினர். அங்கும் பராமரிப்பாளர் ஒருவரை தாக்கியது. அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்.